அன்பு செல்லமே, மற்றவர்கள் பேச்சை பார்த்து அமைதியாக இருந்து காலத்தை ஓட்டுவதெல்லாம் போதும். நிறுத்திக்கொள். எல்லாம் முடிந்து விட்டதோ. உன்னிடம் இருந்ததை இழந்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்ததை மறந்துவிடு. எல்லாம் நடந்துவிட்டது. இனி என்ன நடப்பதற்கு என்ன இருக்கிறது? இன்னும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் புது வாழ்க்கைக்குள் எப்படி பயணிப்பது? நீ நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார். ஓடும் முள் அல்ல உன் வாழ்க்கை. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு 4 முறை யோசித்து செய். உன் மூளையை திருட்டி சிந்தித்து செயல்பட நிச்சயமாக தெளிவு பிறக்கும். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை சிந்திக்காமல் ஏதேதோ காரியங்களை செய்துவிட்டாய். போனது போகட்டும், இனி வருவது நிலையாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் நீ அமர்ந்திருக்காமல் உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்ந்து செல்ல பாரு. உன்னை விட்டு போனது எல்லாம் உண்மைதான். அதை யாரும் திரும்பவும் திருத்தி பழைய வாழ்க்கையை உனக்கு தர முடியாது. ஆனால் புது வாழ்க்கையை பழைய வாழ்க்கையை விட அழகாக்கலாமே. அது உன் கையில் தானே இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள். நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியமில்லை. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்து சென்றாலும் சரி, ஆனால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இழந்ததை மறந்துவிட்டு வருவதை வெற்றிகரமாக எடுத்து வை. இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். நான் இவ்வளவு முயற்சி செய்தேன், என்னை விட்டு போய்விட்டது. இனி நான் செய்யப்போவது மட்டும் என்ன? நிலையாக என்னிடம் இருக்குமா என்று எப்பொழுதும் தேவையில்லாத கேள்விகளையே கேட்காதே. நீ இதற்கு பிறகு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு விஷயங்களும், உன்னிடம் வரும் அனைத்தும் நிரந்தரமாக இருக்கும். அதை மட்டும் மறந்து விடாதே. நான் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் நடக்க அனுமதிக்கவே மாட்டேன். சந்தோஷமாக இரு. எல்லாம் நல்லதே நடக்கும். நொறுங்கி கிடக்கும் மனதுக்குத்தான் ஆறுதலான வார்த்தையை கூற வந்தேன். ஆனால் இது ஆறுதலான வார்த்தை என்று இப்பொழுது தோன்றும். ஆனால் இதுதான் உன் எதிர்காலமே. நான் எப்பொழுதும் ஆறுதலாக பேசுவதை விட நான் நடக்கப் போவதை சொல்வதுதான் என்னுடைய பழக்கம். ஆறுதல் என்பது இந்த நொடி சொல்லலாம், ஆனால் அந்த நொடிக்கு மட்டும்தான் ஆறுதலாக இருக்குமே தவிர வாழ்நாளில் எதை செய்தால் நல்லது என்று எனக்கு தெரியும். தங்கமே, உனக்கு நான் சொல்லும் இப்பொழுது வார்த்தைகளானது உன் வாழ்நாள் முழுவதும் பழிக்கக்கூடியது. சீக்கிரமாகவே நீ நல்ல செய்தியை காதில் வாங்குவாய். உன்னுடைய மன குமுறலானது, உன்னுடைய நொறுங்கிய மனமானது சீக்கிரத்தில் ஒன்று சேரும். உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் சீக்கிரத்தில், உன்னுடைய லட்சியங்களும் உனக்கு உன்னிடம் வந்து அடையும். உன்னுடைய பல நாள் ஏக்கங்கள், பல நாள் கவலைகள் நல்ல வாழ்க்கையாக உனக்கு சீரும் சிறப்புமாக அமையும். உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நான் சொல்வது ஒன்றுதான். நீ எதை நினைத்து பயணிக்கிறாயோ அதில் மட்டும் உன்னுடைய ஞாபகங்கள், உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் இருக்கட்டும். தேவையில்லாமல் மற்ற வேறு எதிலும் உன்னுடைய எண்ணங்கள் சிதற வேண்டாம். உன்னுடைய ஆசைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். உனக்கு நல்ல செய்தி கேட்க வேண்டும் என்ற ஆசை. சீக்கிரத்தில் உனக்கு நல்ல செய்தியை கேட்பாய். நான் எல்லாம் உனக்கு தருவேன். நம்பிக்கையுடன் இரு. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.